Hi guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம நர்சரியில இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சோம்னு சொல்ல போறேன். சாரி guys, வீடியோ வந்து கண்டினியூவா போஸ்ட் பண்ண முடியல. சரி இன்னைக்கு மார்னிங் வந்து நர்சரிக்குள்ள எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு. நம்ம காலையிலேருந்து செடிக்கு எல்லாமே தண்ணி போட்டாச்சு. இப்போ தாத்தா வந்திருக்காரு, கோது வந்து எடுத்து கொட்டியிருக்காரு கலக்க. அதனால் கோது கலக்கிற வீடியோவே இப்போ ஷூட் பண்ணி காமிக்க போகிறேன். $765 4 நாளைக்கு முன்னே போட்டது முளைப்பு வந்துடுச்சு. அதனால் எடுத்து இன்றைக்கி விரிச்சோம். இதில் ஒரு 8லேருந்து ஒரு 9,000 நாற்று இருக்கும். இது எட்டுன்னு வந்துரு. அவ்வளோதானே? They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off. Wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I wouldn't do, and when you're making money, make sure you don't spend it too soon. Fuck that, I'll do what I wanna do. I got a different path from everyone, and that includes you. Who are you to tell me how to live life? In these times it feels like nobody's right, yeah. So I'ma figure out what else we succeed, and then invest all of my time into that and proceed. I need whatever the hell can make me happy, and I don't think you have a clue what could that be. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I think this life could be special if I get rid of the devils. They think that I am a rebel, I think they want me to settle. There's nobody on my level. They think that work is too stressful, I think that work is essential. The grind is all in your mental, and I don't think you understand what I'll go through just to be in control of my life soon. All the negativity, man, I'm immune. I don't really need a mask with all I've been through. I've been making changes for the ages. 5-10 year plans are contagious. I attack that shit, I'm tenacious. And if you ain't, get the fuck out of my way then. Got one life, I won't regret it. I will fight until I get it. I'll look back one day. தாத்தா ஆல்ரெடி ஒரு 40 ஒரு அன்னக்கூடை ஆட்டம் கோகோபீட் எடுத்து கொட்டிட்டாரு. இப்போ நாம் அதுக்கு ஃபெர்டிலைசர் மிக்ஸ் பண்ணி கலக்க போகிறோம்.
ஆல்ரெடி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்குன்னா 19 1 kg சூப்பர் பாஸ்பேட், ராக் பாஸ்பேட் 1 kg, லைம் 1 kg, மொத்தம் இதில் இப்போ 3 கிலோ இருக்குது. அங்கே சாய மாட்டு தண்ணி வைக்குது. வீடியோ அது அதிர்ня சாதன வீடியோ சொல்றேன். தாத்தா வந்து மிக்சிங் பண்ணுறேன். நம்ம ஃபெர்டிலைசரெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேங்க. இப்போ 3 டைம்ஸ் வந்து கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான். நம்ம நாளைக்கு வந்து அதை விதை போடலாம். இது மாதிரி ஆல்ரெடி காலையிலேருந்து அம்மாவும் அத்தையும் சாகு விதை போட்டிருந்தாங்க. மொத்தம் ஒரு 7 பாக்கெட் போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் இருக்குது, மீதி இடலன்ட்டு எடுத்து இங்கே அடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இந்த கோகோ பீட் எல்லாம் மிக்ஸ் பண்ண பின்னாடி இதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் சேர்த்திட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து திருப்பி இங்கே வச்சு பேப்பரால் கவர் பண்ணோம். அப்போ தான் முளைப்பு வந்து ஒழுங்காக முளைச்சி வரும். இம்யூனிட்டி உள்ளே வந்து ஃபார்ம் ஆகி முளைப்பு வரும். தாத்தா வந்து கோகோ பீட் வந்து இங்கேருந்து எடுத்து கொட்டினாங்க. இந்த அன்னக்கூடையில் தான் ஒரு 40-45 கவுண்டெல்லாம் இல்லை, மொத்தமாக அங்கே எடுத்து கொட்டுவார் அவர். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபெர்டிலைசர் கலந்துருவேன்.
இங்கே வந்து ஒரு 3 மாதம் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் இது வந்து கம்போஸ்ட் ஆகும். கம்போஸ்ட் ஆனால் தான் அந்த ஈரத்தன்மை செடிக்கு தேவையான தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்க முடியும். அதனால் அங்கே ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, முளைச்சி வர்றதுக்கு ப்ரைமரி நியூட்ரிஷன் தேவை. இதில் வந்து நியூட்ரிஷனை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக கம்போஸ்டால் ஒரு ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொட்டும் போது இப்படி தான் இருக்கும், ரஃப்பாக இருக்கும். கலரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். கையில் இருக்கல இந்த கலரில் தான் இருக்கும். கம்போஸ்ட் ஆகிட்டு பின்னாடி நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு பிளாக் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முக்கு வந்த பின்னாடி தான் நம்ம செடி வந்து இதில் போட முடியும். அம்மா டீ எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால தான் விலாக் கட் பண்ணேன். இப்போ திரும்ப விலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே தாத்தா ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே முள் மேலே கால் வச்சுட்டேன். செருப்பு போடாமல் வந்துட்டேன். நல்லா முள் முளைச்சிட்டு இருக்கு. தாத்தா ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ 3வது டைமாக மிக்ஸ் பண்ணுறாரு. இது மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், அங்கே ஒரு தலை குமிச்சு 2 தான். சரி காய்ஸ், இந்த வேலையை முடிச்சுட்டு விலாக் பண்ணுறேன். அம்மா வந்து ஓப்பன் பண்ண பேக்கெட்டில் இன்னும் ஒரு 20 ட்ரே வந்து விதை அப்படியே இருக்கான். அது போட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாமளும் கோதை வந்து கலந்தாச்சு. கலந்து நர்சரியில் தண்ணி போட்டாச்சு. எல்லா வேலையும் ஓரளவுக்கு இன்றைக்கி முடிச்சாச்சு. இப்போ அரௌண்ட் டைம் வந்து ஈவினிங் 5 o'clock ஆக போகுது.
அதனால் இந்த vlog இங்கே முடிச்சுக்கிறேன். கவலைப்பட இனிமேலுக்கு வீக்லி 1 வீடியோவாவது போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கிறதுனால எல்லாம் செஞ்சுட்டு வீடியோ எடுக்க முடியல. ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குவோம்.